ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல பெண்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி மகிழ்ச்சியோட வாழலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஒர்க்கிங் உமனா இருக்கட்டும், நாம தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பெண்களோட சந்தோஷத்தையே ஸ்டாப் பண்ணிரும். ஸோ நம்மளோட சந்தோஷத்தை ஹாப்பினஸை தடை பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிட்டாவே வாழ்க்கையில் நிம்மதியா வாழலாம். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நம்ம லைஃப்பை யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம லைஃப்பை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாலே நம்மளோட ஹாப்பினஸை நாமளே இழந்துருவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோமே. ஆனால் அவங்கள பாரு, ஜாலியாக வேலைக்கு போகிறாங்க, சீக்கிரமா முன்னேற்றம் அடைகிறாங்க, நினைச்ச பொருளை நினைச்ச நாள்ல வாங்குறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா வெளியில தெரிகிற எல்லாமே உண்மையும் கிடையாது, பாக்குற எல்லாமே நிஜமும் கிடையாது. அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு வேலை பாக்குறாங்க, எவ்வளவு உழைச்சிருக்காங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைய அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நாமளும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடையறதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள் பியூட்டியா அழகா இருப்பாங்க. சில பேர் தன்னைத்தானே நான் அழகா இல்ல, கலரா இல்ல அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்தி பேசுவாங்க. இந்த ஹேபிட் இருந்தா இன்னைக்கே இப்பவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதாவது மாத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அழகு அப்படிங்கறது அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி அன்பா பாசமா பழகிறது, தன்னோட திறமைய யாரு நல்லா வளர்த்துக்கிறாங்களோ அதுதாங்க உண்மையான அழகு. பாசம், அன்பு இதை தவிர அழகுங்கிறது வேற எதுவும் கிடையாதுங்க. அடுத்தது, சில பேர்த்துக்கு குழந்தைய வளர்க்கறதுல ஃபேமிலியில சப்போர்ட் இருக்கும். குழந்தைங்கள வீட்டுல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. பெண்கள் வீட்டு வேலைகளை ஈஸியா செய்வாங்க. ஆனா எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாத பெண்கள், குறிப்பா இந்த காலத்துல வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்களை வச்சு வளர்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்படத்தான் செய்வாங்க. வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்களை பார்த்துக்கணும், தன்னந்தனியாவே குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுல நானும் ஒண்ணுதாங்க. எனக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தன்னந்தனியாதான் என் 2 குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு வரேன். ஸோ இது கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான். குழந்தைங்களை வளர்த்துட்டா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா எந்த கஷ்டமா இருந்தாலும் பறந்து போயிருதுங்க. குழந்தைங்களை வளர்ப்பு அப்படிங்கிறது சில காலம் மட்டும்தாங்க. அது ஒரு பொற்காலம், மீண்டும் கிடைக்காத ஒரு பொக்கிஷன்னு நினைச்சா நம்ம ஈஸியா குழந்தைங்களை வளர்த்தரலாம். நெக்ஸ்ட், சில பேர்த்துக்கு என்ன வேலை செஞ்சாலும் அது 100% பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்பு இல்லைங்க. ஆனா நான் தான் எல்லாம் கரெக்டா செய்யறேன் அப்படிங்கிற எண்ணமே ஒரு நாளும் நம்மள டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ எல்லா விஷயத்தையும் பெஸ்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எல்லாத்தையும் நான் தான் பெஸ்டா செய்யறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அடுத்தது, ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களோட லைஃப்ல பெண்கள் சொந்த காசுல சூனிய வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்னன்னு நான் சொல்றேன். அடுத்தவங்கள மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமா நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே நம்மளால மாத்த முடியல, இதுல அடுத்தவங்கள எப்படிங்க மாத்த முடியும் சொல்லுங்க? யாருமே யாரையும் மாத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். யாரும் நீங்க செய்யறது தப்பு இல்ல, இது சரி அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அடுத்தவங்கள மாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணி நாம தான் டென்ஷன் ஆகுமோ தவிர அவங்க ஃப்ரீயா சந்தோஷமா தான் இருப்பாங்க. சோ அடுத்தவங்கள மாத்தணும் அப்படின்னு நினைக்காம நம்ம நாமள மாத்திக்கிட்டு அவங்க இப்படித்தான், அவங்க இந்த கேரக்டர் தான் அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். முக்கியமா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தேவை மறதி. பெண்களுக்கு சில நேரம் மறதி மற்றும் மன்னிக்கிற குணம் வேணுங்க. ஏன்னா ஒருத்தவங்க நம்மள கஷ்டப்படுத்தி பேசுறாங்க, காயப்படுத்துறாங்க அப்படின்னா, எப்பவுமே காயப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னா அதை நம்ம மறந்துடணும். இல்ல அப்படின்னா மன்னிச்சு விட்டுறணுங்க. அப்பதான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மள தொடர்ந்து ஒருத்தவங்களை காயப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த நபர்களை, அந்த மனுஷங்களை கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல இருந்து நீக்கிடணுங்க. அப்பதான் நம்மளால நிம்மதியா வாழ்க்கையை வாழ முடியும். சின்ன சின்ன விஷயங்களை சின்னதா பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். லைஃப்ல சின்ன ஒரு பிரச்சனைய பெருசா பார்த்தோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு நாமளே தடையா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இருக்கிற ஒரே லைஃப சந்தோஷமா ஹாப்பியா வாழ பழகிக்கோங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஹாப்பியா இருக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி மோட்டிவேஷன் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.